அந்த சாதனைக்கான வாய்ப்புகளை நீங்க அழகா ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. விளையாட்டா பயிற்சி எடுப்பதற்கு மைதானம், கட்டிடங்களா பாருங்க, அப்படியே கண்ணை கவருகின்ற வகையில் அப்படியே அழகோடு நிமிர்ந்து நிக்குதுன்னா உங்க பிள்ளைகள் சாதிப்பதற்கான அத்துணை வசதிகளையும் நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்களே, இது பல கோடிகளை பெறுவதற்கு சமம். அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. அவர்கள் வாங்குகின்ற அத்துணை பெருமைகளும் உங்களை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இப்ப வகுப்பறைக்கு என்ன ஒரு ஆற்றல். பாரதியின் ஒரு புலவன், எழுத்தால் புரட்சி செஞ்சவன், எழுத்தால் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தவன் பாரதி. அவன் ஒரு வகுப்பறை மாணவன். பாரதியோட அப்பாவுக்கு பையன் கணக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை. கணக்கு வாத்தியார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு. கணக்கு வாத்தியார் கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பிள்ளை சரியா கணக்கு போடுறானா அப்படின்னு போய் பார்த்தா எல்லாரும் கணக்கு போட்டாங்க, பாரதி மட்டும் கிறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். கணக்கு அது பிணக்கு, அது எனக்கு ஆமணக்கு எழுதிட்டு இருந்தான். ஆசிரியர் பார்த்தாரு, உனக்கு கணக்கு வரல, எதுகை மோனையோடு கவிதை வருகிறதுடான்னு சொல்லி பாரதியை கொண்டு போய் தமிழாசிரியரிடம் ஒப்படைத்தார். இந்த தேசம் பாரதி என்ற மகா கவியை அடையாளம் கண்டது என்று சொன்னால் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். ஏன் நாம நினைச்சிட்டு இருக்கிற இங்க இருக்கிற பெற்றோர்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. கலெக்டரோட பையன் கலெக்டர் ஆகணும், டாக்டரோட பையன் டாக்டரா வருவா, இன்ஜினியரோட பிள்ளை என்ஜினியரா வரும், வக்கீலோட பிள்ளை வக்கீலா வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. ஒரு சாதாரண விவசாயியினுடைய பிள்ளைகளும் கூட நாளைக்கு கலெக்டரா வருவாங்க, மருத்துவரா வருவாங்க, என்ஜினியரா வருவாங்க, சாதனையாளர்களா இந்த மண்ணில வளம் பெற முடியுங்க. அதுக்கு எது காரணம் தெரியுமா? தோ உங்க முன்னால நின்றுட்டு இருக்கிறது இல்லை, நான் ஒரு ஏழை விவசாயியுடைய மகதான். விவசாயம் சொல்றதுனால ஏக்கரா கணக்குல நிலம் கிடையாது. அடுத்த தோட்டத்துல போய் கூலி வேலை செய்யற அப்பா அம்மாவுக்கு மக. எப்படியாவது குடும்பத்துல ஒருத்தரையாவது படிக்க வைக்கணும்னு எங்க அப்பா. என் படிப்பு 9ஆம் வகுப்பு. இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, பாராட்டணும். நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்களை பெறுவதற்கு நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள், எங்க சமூகத்துல பெண் பிள்ளைகள் பெரிய மனுஷி ஆயிட்டா வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, தெக்க வடக்க பார்த்து கல்யாணம் பண்ணணும். நான் 9ஆவதுல பெரிய மனுஷி ஆயிட்ட, பள்ளிக்கூடம் போக வேண்டாம் உட்கார வச்சிருச்சு எங்க அம்மா. மாப்பிள்ளை பாக்குறாங்க. அப்பவே மாப்பிள்ளையும் வரிசையா வந்துட்டு இருக்குது. எங்க அப்பா சொன்னாரு, ஒருத்தியாவது படிக்கட்டு, ஒருத்தியாவது படிக்கட்டு. எங்க அம்மா, ஏங்க சட்டிவான கழுவு போறவுதாங்க, இன்னொருத்த நூற்றுல போய் சட்டிவான தாங்க அவ கழுவுறா, அதுக்கு எதுக்குங்க படிப்பு? வேண்டாம், கல்யாணம். எங்க அம்மா. எங்க அப்பா இல்ல, படிக்கட்டு. ஒரு வருஷம் எனக்கு பிரேக். 9ஆம் வகுப்பு தொடரல. வீட்டுக்குள்ள இவங்க பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் பட்டிமன்ற பேச்சாளரா வந்தேன்னு? ஒரு வருஷம் கவனிச்சு அவங்க பேசுறத. கடைசியில எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு. எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு, என் படிப்பு தொடருது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா. எல்லா பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஒரு பேச்சு போட்டியை எங்க பள்ளிக்கூடத்துல ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. எங்க தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்தர் பேச வையுங்கிறாங்க. எங்க டீச்சர் யோசிக்கவே இல்லையே, சாந்தாமணி பேர கொடுத்துட்டாங்க. நான் ஓடி போய் சொல்றேன், டீச்சர் முன்ன பின்ன எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க. எங்க அப்பாவோ அம்மாவோ பேச்சாளர்கள் கிடையாது. ஐயோ எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க டீச்சர், நான் பேச மாட்டேன் டீச்சர். எங்க டீச்சர், ஏய் அங்க உட்கார்ந்துட்டு பேசுறீங்களடி, அதை இங்க வந்து பேசுடி. அங்க உட்கார்ந்துட்டு பேசுறது ஈஸி, இங்க வந்து பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப மாறி போச்சு. இங்க நின்னுட்டு பேசுறது ஈஸி, உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆனாலும் இந்த
கஷ்டத்தில் ஒரு இஷ்டம் உண்டு, நம்பிக்கை வைக்குங்க. அங்க உட்காந்து பேசுறீங்களே, இங்க வந்து பேசுறீ. சரி, அடுத்தது எப்படி தப்பிக்கலாம்? டீச்சர் எழுதி கொடுக்கறக்கு எங்க அப்பனா தான் படிக்கல டீச்சர், எழுதி கொடுக்க ஆள் இல்ல டீச்சர். இப்ப அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா கூகுள்னு ஒண்ணு இருக்குது. அத போய் தட்டுனோம்னா என்ன வேணுமோ அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்குதா? என் வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் நான் இருந்த இடத்துல இருந்தே கண்டுபிடிப்பேன். பாரதி கனவு கண்டான் இல்லையா? காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னா. கேட்கறதுக்கு மட்டும் இன்னைக்கு கருவி இல்ல, ஆள் எங்க இருக்குதுன்னு பாக்குறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது இன்னைக்கு. ஏன் கூகுள்னு பேர் வச்சிருக்காரு தெரியுமா? மேடைக்கு வருவேன், எனக்கு 2 பிள்ளைகள், அவர் கையில தான் ஒப்படைச்சிட்டு வருவேன். சரியா பாத்துக்கிறாரான்னு இங்க இருந்து ஒரு போன் சொல்லுமா, எங்க இருக்கீங்க? வீட்டுலதாம்மா இருக்க. எங்க நம்ம வீட்டு மிக்சிய போடுங்க, போடுவார். ஒரு நம்பிக்கை, ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போடுவார். அது டர்ன்னு ஓடு. ஓ, நம்ம வீட்டு மிக்சி தான், மனுஷ வீட்டுலதான் இருக்காரு, ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி கேன்சல். நேரத்திலேயே வீட்டுக்கு போனா புள்ள மட்டும்தான் இருக்கிற, இவரை காணோம். எங்கடி கொப்பேன அடப்பாம, நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்பா கட்டப்பை எடுக்கிறாரு, அதுல மிக்சிய தூக்கி வைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் போறாரு. வேற எங்கேயும் போக மாட்டார். 3 வீடு வாடகை கொடுத்துருக்குது, வாடகைக்காக போயிருப்பாரு. இன்னைக்கு போக முடியுமா? ஆள் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருக்குதா இல்லையா? அன்னைக்கு அந்த வசதி இல்லை. ஓடி போய் சொல்றேன், டீச்சர் எழுதி கொடுக்க ஆள் இல்லை டீச்சர். வேண்டாம் டீச்சர். எங்க டீச்சர்? ஏண்டி வேற கவலைப்படுறேன், நான் எழுதி தர்றேன்டி. சரி, ஏதோ ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா 7 பக்கம் எழுதி கொடுக்குறாங்க. 7 பக்கம். ஸ்கூல்லயே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான். நம்பி இல்ல, நம்பி இருந்த கை தட்டி இருப்பீங்கல்ல. இந்த மூச்சியா நீயா அப்படிதான் பாக்குறீங்க. நீ எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். நான் தான் ஸ்கூல்லயே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். எப்படி தெரியுமா? கணக்கு சுட்டு போட்டால் வராது பாரதியாட்ட எனக்கு. கணக்கு டீச்சர் கணக்கு போட்டியாடி ஹோம்வொர்க் இல்லைங்க டீச்சர், கெட் அவுட். இதுக்கு தட்டுங்க நல்லா, இது புரியுது நல்லா. கெட் அவுட், அவுட்டுக்கு ஓடிடுவேன். இங்கிலீஷ் வானா வராது எனக்கு, அதை தமிழ் படிச்சேன். இங்கிலீஷ் டீச்சர் சம்மரி எழுதிட்டு வந்தையாடி, இல்லைங்க டீச்சர், கெட் அவுட். ஆக அப்படி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல நானு. ஒரு பக்கம் படிக்க முடியாமலே நான் அங்க போய் நிக்கிறேன். 7 பக்கத்தை எப்படி படிக்கிறது? எங்க அப்பாட்ட வந்து சொல்றேன், பயமா இருக்குதுங்கப்பா. எங்கப்பா சொல்றாரு, கண்ணு எப்படியாவது படிச்சிருக்கண்ணு, இது மான பிரச்சனைங்கிறாரு. ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி இது மான பிரச்சனை கண்ணு, எப்படியாவது படிங்கிற. எங்க படிக்கிறது? இந்த மாதிரி மின்சார விளக்கு கிடையாது, குடிச வீடு, மண்ணெண்ணெய் விளக்கு, சீல துணியத்தை திரியா போட்டிருப்போம். அதுக்கு கண்ணாடி கிடையாது, புகை அப்படியே கரும்புகை கக்கு. அதுல உட்கார்ந்து படிச்ச 7 பக்கத்தை. ஏன் உங்க பெற்றோர்கள் எல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கீங்க நான் சொன்ன தெரிஞ்சுதா? இன்னைக்கு உனக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளும் இருக்குதா? அன்னைக்கு எனக்கு அந்த வசதி கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கு 7 பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன். போட்டி நடக்கிற நாள் எல்லா பள்ளிக்கூடத்துல இருந்து ஆம்பளை பசங்க, அத்தனை பேர் ஆம்பளை பசங்க. விரல் விட்டு என்ற மாதிரி 3 பெண் பிள்ளைகள், நான் உட்பட. வந்த ஆம்பளை பசங்க எல்லாம் பேசுறத பார்த்தா கூட கிடு நடுங்குது. திரும்ப ஓடுறேங்க டீச்சர் கிட்ட, டீச்சர் இப்பவாது விட்டுருங்க டீச்சர், பயமா இருக்குது டீச்சர். எங்க டீச்சர் போடி அப்பெல்லாம் போடின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் முறைச்சு பார்த்தாலே என்னை 3 மாசம் ஜெயில போடுறதுக்கு என் மாணவர்கள் ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. நீங்களும் தானே அந்த டீச்சர் எங்களை முறைச்சு பாக்குறாங்க இல்லையா? அதுல டெய்லிய மாணவர்கள் எனக்கு சவால், அடிமவளை அடி. ஏன் நான் அடிச்சா 6 மாசம் கம்பி எண்ணுவேங்கிறத அவன் எண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இது 1 நூற்றாண்டுக்குள்ள இந்த மாற்றம். அன்னைக்கெல்லாம் போடின்னு சொல்லுவாங்க. போடி
பெருசு இல்லடி, பரிசு வாங்கிட்டு வா. இங்க பேசவே முடியல, பரிசு எப்படி வாங்குறது? அப்படி இல்லைன்னு வையே, பெரம்படி எத்தனை அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் உண்டா, அடி உண்டா, அவ்வளவுதான். கரப்படின்னு கையை ஓங்கினால டீச்சர் இது முடிஞ்சது, காலம் மாறி போச்சு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் சேர்த்தும் போது எங்க அப்பா சாந்தாமணிக்கு 2 கண்ணை விடுங்க, தோலை முறியுங்க, நாங்க உடிச்சாங்களே அடிச்சாங்களே, வந்து மூச்சுட மாட்டோம் வீட்டுல. ஏன் தெரியுமா? இவங்க கிட்ட வந்து இன்னைக்கு டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா இவங்களும் ஒத்துவாங்க. டீச்சருக்கே கோபம் வர வச்சியா நீயே அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க. எதுக்கு 2 அடி? அதனால ஸ்கூல்லயே பெரம்படி வாங்கணும். பெரம்படி ஓடி ஓடி வந்துட்டேன். சாந்தாமணி கூப்பிட்டு விட்டாங்க. இப்படி வந்து நிக்கிற, முன்னால பூரா கூட்டம், பேச்சே வரல, பயம். டக்குன்னு கண்ணை மூடுனேன். கண்ணை மூடிட்டு எதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தனோ அதையெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வரும் பொழுது இப்படியெல்லாம் நமக்காக அரும்பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டுக் கொன்றான்னு தான் சொன்னேன். கண்ணை முடிச்சுட்டேன். அந்த கார்னர்லயே எங்க டீச்சர் பெரம்போட நிக்கிறாங்க. பார்த்த உடனே சப்த நாடியும் நின்று போச்சு. காத்துதான் வந்தது, பேச்சு வரல. என்ன செய்யறதுன்னு தெரியல. மேடையிலேயே அழுன்னு அழுதுட்டேன். நடுவர்கள் போமா போய் உட்கார் உட்கார், ஓடி போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்துட்டு இனி பரிசு கிடையாது, ஆனா பெரம்படி உண்டு, அதுக்கு தயார் பண்ணிக்கிறோம். அப்பெல்லாம் நாங்க தலையில மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி எண்ணெய் பூசிட்டு போவோம். இன்னைக்கெல்லாம் காலேஜ்ல பாக்குற ஒரு உள்ளதலையில என்ன கிடையாது, ஃப்ரீ ஹேர். ஏங்கன்னு இதுக்கு ஒரு கிளிப்பு குத்திட்டு வரலாம்ல.